கர்த்தரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 30 ஜூலை மாதம் 2025 ஆண்டு. இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனம். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது தேவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தாவீது இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் அறிந்திருந்தார் என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தாவீது கர்த்தரை குறித்து வைத்திருந்த கர்த்தருக்கு வைத்திருந்த ஒரு மரியாதை, கர்த்தருக்கு வைத்திருந்த ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர் சொல்லுகிறார் இந்த 1வது வசனத்திலே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த மனுஷனையும் அவர் மகிமைப்படுத்தவில்லை. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின அந்த கர்த்தராகிய தேவனை குறித்து அவர் சொல்லுகிற காரியம், அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பாராய் இருந்தால் நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே தாழ்ச்சியை அடைய முடியாது. ஏனென்றால் அவர் என்னுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்தித்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய ஆத்மாவின் தேவைகளை சந்திக்கிறார். அதே வேளையிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் நடந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களிலே என்னை இந்த நாட்களிலே அங்கே உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜா சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், ஆனாலும் அந்த சத்துருக்கள் மத்தியிலேயே தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, பாருங்கள் தனியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய அபிஷேக தைலத்தினால் என்னை மூடி இந்த நாட்களிலே நடத்துகிறார். அப்படியாக அந்த அவருடைய அபிஷேக தைலம் என்னை இந்த நாட்களிலே மூடுகிற வேளையிலேயே என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் இந்த நாட்களிலே என்னை தொடருகிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது மட்டுமல்ல, நான் அவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை இந்த நாட்களிலே பேசுகிறதை இங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இந்த நாட்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே இப்படியாக தாவீது ராஜா செய்த ஒரு உடன்படிக்கை, இப்படியாக தாவீது ராஜா அறிக்கை பண்ணின இந்த வார்த்தைகளின்படி இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய துணிகிறோமோ? அருமையான அன்பு பிள்ளைகளே, சத்துருடைய நெருக்கங்கள், சத்துருடைய உபத்திரவங்கள், மரண பிடிகள், நோய்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே அவர் நம்மை மேய்க்கிறவராக இருந்தால், அவர் நம்மை நடத்துகிறவராக இருந்தால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையைத்தான் கண்டு கொண்டிருப்போம். அதே வேளையிலே அந்த நன்மையின் கிருபையும் நம்மை இந்த நாட்களிலே தொடர்ந்து வந்து கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். ஏனென்றால் அவருடைய வீட்டிலே அங்கே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம் மேய்ப்பராய் இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை நித்தமும் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் தேவன் நம்மை நடத்துகிறவராய், தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே இந்த நாட்களிலே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை இந்த நாட்களிலே தொடரும்படியாகவும் நாங்கள் ஆண்டவருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறவர்களாயும் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவர் மேய்ப்பராயிருந்து நடத்தும்படியாக கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.